வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே இதில் வந்து ஆளும் கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த ஒரு புறக்கணிப்பு வந்து யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு பார்க்குறீங்க சார்? திமுகக்கா அதிமுகவுக்கா? இப்போ ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ் தான். இப்போ விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். இப்போ ஏடிஎம்கே அதை பாய்காட் பண்ணும்போது டிஎம்கேயோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ ஒரு வகையில் அந்த ஓட்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, களத்தில் நிறைய ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இருப்பாங்க. திமுகவுக்கு எதிராக நம்ம வாக்களிக்கணும் அப்படின்ற விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. பிஜேபி இல்லை, டிவிகே இல்லை, ஏடிஎம்கே இல்லை. ஸோ அப்போ அவங்க யார் ஓட் போடுவாங்க? ஸோ அவங்க வந்து என்டிகேக்கு தான் வாக்களிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்டிகேக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் நிறைய பேர் பாய்காட் பண்ணது என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். ஏன்னா ஆப்வியஸாக அவங்க ரெண்டு பேரும் தான் களத்தில் இருக்காங்க. இப்போது திமுக எப்போதுமே வந்து ஒரு பிராண்டிங் கட்சியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரீங்க. இந்த பிராண்டிங் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த மாதிரியான பிராண்டிங்கை அவங்க வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க சார்? இப்போ திமுக என்ன மாதிரி பிராண்டிங் ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க இந்த எலெக்ஷனில் பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஒன்று, அவங்களோட வின்னிங் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களோட ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, என்டிகேவோட ஓட்ஸை கம்மி பண்ணணும். போன தடவை என்டிகே வாங்கினதை விட இந்த தடவை அவங்க கம்மியாக வாங்கின மாதிரி அவங்கள புஷ் பண்ணி குறைக்கணும் அவங்களோட ஓட்ஸை. இது ஏன் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த விஷயம் நடந்தாச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போன தடவை காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சதை விட இந்த தடவை நாங்கள் பெட்டராக ஜெயிச்சிருக்கோம்,